சிவா திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் டெலகிராம் சேனலில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். நமது இன்றைய சிறப்பு விருந்தினர் PMC கலைச்செல்வி அம்மா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தலைப்பு மனிதனின் நிரந்தர தேடல். அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றி மேம். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே மேம். Algunos pensarán que estoy loca, ¿no? Quiero ser la primera mujer indígena, tocar el techo del mundo. ஒழுங்கா சாப்பிட்டியா? ஒரு கலெக்டரா நான் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அவளோட நியூட்ரிஷன் விஷயத்துல நான் எந்த சான்ஸும் எடுக்க மாட்டேன். அதே மாதிரி என் செல்லத்தோட ஹெல்த்லயும் டெங்கு சிக்கன் குனியா பரப்பக்கூடிய கொசுக்கள் விஷயத்திலயும் எந்த சான்ஸும் எடுக்க மாட்டேன். அதுக்குதான் ஆல் அவுட். ஏன்னா ஆல் அவுட் மட்டுமே இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனால் அங்கீகரிக்கப்பட்டது. இப்ப சொல்லுங்க, நீங்க சான்ஸ் எடுப்பீங்களா இல்ல ஆல் அவுட்டா? One more from Singapore. அப்ப ராஜஸ்தான், இப்ப சிங்கப்பூர். எப்படி இவ்ளோ ஹாலிடேஸ் அஃபோர்ட் பண்ற? நீங்க உங்க ஸ்வீட் ஹோம்ல இருந்து வெளியே போய் ரொம்ப காலம் ஆகுது. புக் நவ on Agoda. அட்டகாசமான பிரைசஸ் பெறுங்க. Across 3.9 million hotels and homestays. Agoda, உலகத்தை பாருங்க கம்மி விலையில.
கவின் தமிழில் சொல்லி வைத்த காப்பியமே. கம்பனவன் கவின் தமிழில் சொல்லி வைத்த காப்பியமே. ராமநாமம் ஜெபித்திங்கே திருவடி பணிந்திடுவோம். அஞ்சனை மைந்தனை போல் கூத்தாடி மகிழ்ந்திடுவோம். அயோத்தியின் பொன்மணியில் தசரதன் மைந்தனவன் மீண்டும் இங்கு வந்துதித்தார், வாழ்வில் இனி ஏது குறை. 500 வருடங்களாய் தவம் செய்து கிடைத்த வரம். அஞ்சனை மை ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். அயோத்தியின் பொன்மணியில் தசரதன் மைந்தனவன் மீண்டும் இங்கு வந்துதித்தார், வாழ்வில் இனி ஏது குறை. 500 வருடங்களாய் தவம் செய்து கிடைத்த வரம். அஞ்சனை மைந்தனை போல் கூத்தாடி மகிழ்ந்திடுவோம். அயோத்தியின் பொன்மணியில் தசரதன் மைந்தனவன் மீண்டும் இங்கு வந்துதித்தார், வாழ்வில் இனி ஏது குறை. தரையுவில் நீராடி பக்தியுடன் கரம் கூப்பி கோசலை மைந்தனவன் புகழ் பாடி மகிழ்வோமே. சரையுவில் நீராடி பக்தியுடன் கரம் கூப்பி கோசலை மைந்தனவன் புகழ் பாடி மகிழ்வோமே. ராமவீரன் வந்துதித்த புண்ணிய பூமிதனை நாம் செய்த தவ பலனால் இன்றதனை கண்டோமே. சொல் ஒன்று வில் ஒன்று இல் ஒன்று என்று சொன்ன சீதாராமனவன் பாதமதை பணிவோமே. ராம 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 என நாம ஜெபம் செய்திங்கே, அஞ்சனை மைந்தனை போல் கூத்தாடி மகிழ்ந்திடுவோம். வால்மீகி வாக்கதனில் வந்துதித்த காவியமே. கம்பனவன் கவின் தமிழில் சொல்லி வைத்த காப்பியமே. வால்மீகி வாக்கதனில் வந்துதித்த காவியமே. கம்பனவன் கவின் தமிழில் சொல்லி வைத்த காப்பியமே. ராமநாமம் ஜெபித்திங்கே திருவடி பணிந்திடுவோம். அஞ்சனை மைந்தனை போல் கூத்தாடி மகிழ்ந்திடுவோம். அயோத்தியின் பொன்மணியில் தசரதன் மைந்தனவன்
மாஸ்டர்ஸ், உங்கள் கைகளை பிரித்து கண்களின் விரல்கள் படும்படி வைத்துக் கொள்ளுங்கள் மாஸ்டர்ஸ். இந்த தியானத்திற்கும் பிரபஞ்ச ஆற்றலுக்கும் ராமன் சீதையோட எனர்ஜிக்கும் நம்ம நன்றி கூறி கரகோஷம் எழுப்புவோம் மாஸ்டர்ஸ். மேம் எப்படி இருந்தது? வேதா மேம்? எஸ் மேம், எஸ் மேம், சூப்பராக இருந்துச்சுங்க மேம். சாங்லேயே எல்லாமே வந்துருச்சு. கேட்டுக்கிட்டே பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க மேம். நல்ல வைப்ரேஷன், பாசிட்டிவிட்டியாக இல்ல மேம் எனர்ஜி தெரிஞ்சிச்சுங்க மேம். ஏதோ ஒரு பாசிட்டிவ்னஸ் தெரிஞ்சிச்சு. உங்கள் அளவுக்கு கிளியராக எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் நல்லா இருந்தது, பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. சாங் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க மேம். ஓகே மேம். இந்த புனிதமான நன்னாள்ல எனக்கும் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும், இதை ஹோஸ்ட் பண்ற வேதா மேடம் அவர்களுக்கும், எனக்கும் இங்க ஒரு வாய்ப்பை வழங்கிய அனைவருக்குமே நன்றி கூறி, நம்ம இன்னைக்கு வகுப்புல மனிதனின் நிரந்தர தேடல் பார்க்குறோம் மாஸ்டர்ஸ். அதனோட பகுதியை தான் நம்ம நாளை வகுப்புல இருந்து பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த சிறப்பான நாள்ல ராமன் சீதையோட எனர்ஜி இந்த பூமி மேல இறங்குது. புது யுகம்க்கு நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். அந்த யுகம் பேர் துவாபர யுகம். அந்த துவாபர யுகத்துல அவர்கள் எப்படி இங்க வாழ்ந்து போனாங்களோ அந்த எனர்ஜி இன்னையில இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்படின்றத அந்த எனர்ஜியோட நான் இன்னைக்கு சீதாயனம் அப்படின்ற ஒரு புத்தகத்துல ஒரு கருத்தை மட்டும் நான் பதிவிட விரும்புறேன். இன்றைய நாள் பொழுதுல எனக்கு இதுதான் எடுக்கணும்னு தோணுச்சு. சீதாயனம், த அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சீதா அப்படின்ற ஒரு இதனோட எழுத்தாளர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தீனா மரியம். இந்த தீனா மரியம் பத்தி பத்ரிஜி அவர்களோட கருத்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, ராமாயணத்தில் அதாவது ஆதிக்கிரகத்தின் அதாவது யதார்த்த மூலஸ்வரூபம், இந்த ராமாயணத்தின் மூலஸ்வரூபம் வால்மீகி எழுதியிருந்தாலும் கூட நடந்துராத சில நிகழ்வுகள் சேர்க்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இந்த தீனா மரியம் அவங்களோட தியான அனுபவத்தின் மூலமாக இந்த புத்தகத்தை அவங்க ஒரு திருப்பு முனைன்னு கூட சொல்றாங்க. தீனா மரியம் அவர்கள் பத்ரிஜிக்கு சிறு வயதிலிருந்தே வந்த சந்தேகங்கள் கூட இந்த புத்தகத்தை படிச்ச பின்னாடி ஒரு மடு மாயமா மறைஞ்சிருச்சு இந்த புத்தகம் படிச்ச பின்னாடின்னு சொல்றாரு. அதாவது பாரத நாட்டு மக்களுக்கு இந்த புத்தகம் ஒரு வரப்பிரசாதம், சீதாயனம் அப்படின்றது. இதை தீனா மரியம் ஆங்கிலத்துல எழுதியிருக்காங்க. பாரத மக்கள் ஒவ்வொருவருடைய வீட்டுல இந்த உன்னதமான புத்தகம், அதாவது அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சீதாயனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பத்ரிஜி சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா இது பாத்தீங்கன்னா PSSM மோட பைபிள் அப்படின்றது கூட கருதப்படுது. தீனா மரியமுக்கு தீனா மரியமோட பாத கமலங்களுக்கு வணக்கம் தெரிவிக்கிறாரு குரு பத்ரிஜி அவர்கள். மக்கள் அனைவரும் தியானம், அகிம்சா வழியில செல்றோம், நம்ம எல்லாமே சென்றுட்டு இருக்கோம். இயற்கை அன்னையோட அரவணைப்புல சுக சாந்திகளை பெற்று நம்ம பெற்று இருக்கணும் அப்படின்றது பத்ரிஜி அவர்கள் இந்த புத்தகத்தின் வாயிலாக நம்ம நிறைய மெசேஜ் தெரிஞ்சுக்க போறோம்ன்றத சொல்றாரு. குளோபல் பீஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் விமன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதுல தீனா மரியம் தலைமை பொறுப்புல இருக்கிறாங்க, இந்த புக்கோட ஆத்தர். இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துல உள்ள அனைத்து வளர்ச்சி, நியாயம், ஞானம், அதாவது மாசு கட்டுப்பாடு, இந்த மாதிரி போன்ற அனைத்து ஆன்மீக மூலத்துக்கெல்லாம் பரிசீலிக்கின்றாங்க இந்த மேடம். இந்த அமைப்பு மூலமாக நம்ம பாத்தீங்கன்னா இந்த அமைப்பின் மூலமா நிறைய நடந்துட்டு இருக்கு. காலகாலமாக இன ஒற்றுமை, தார்மீக மத ஒற்றுமை, இந்த மாதிரியான போன்ற அமைப்புக்கு கூட இங்க இந்த தீனா மரியம் அவர்கள் இந்த அமைப்பின் மூலமா செயல்படுத்திட்டு இருக்காங்க. இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்க பாத்தீங்கன்னா நியூயார்க்ல பாத்தீங்கன்னா 2000 வருஷத்தப்போ மில்லேனியம் வேர்ல்டு பீஸ் ஆஃப் சம்மிட் ஆஃப் ரிலிஜியன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் அப்படின்ற புத்தகத்திற்கு ஆசிரியராக கூட இருந்திருக்காங்க இந்த தீனா மரியம் அவர்கள். இன்னொன்று என்னன்னா குளோபல் பீஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் விமன் அப்படிங்கிற நிறுவனத்தை இவங்க நிறுவியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2008
இன்னர் டைமென்ஷன்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்சஸ் என்ற நிறுவனத்துல முக்கிய தலைமை பொறுப்புல கூட இருக்காங்க இவங்க. அதாவது தியானம், நற்சிந்தனை, இந்த தியான சாதன பயிற்சிகள் மூலயமா நம்ம சமுதாயத்திற்கு நம்ம என்ன முன்னேற்றத்தை கொடுக்கும் இதெல்லாம் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்ல வந்து கான்டம்ப்ளேட்டிவ் நிறுவனராக கூட தீனா மரியம் இருக்காங்க. தீனா மரியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 இயர்ஸுக்கு மேல பரமஹம்ச யோகானந்தரோட பக்தியா இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கிரியா யோக சாதனையாளராக கூட இன்னைக்கு லெவல்ல இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சேக்ரட் லிட்ரேச்சர் அப்படின்ற அதை பற்றிய புத்தகம் கூட எழுதியிருக்காங்க. 2014 இந்த உலக சாந்தியை நிலைநாட்டுறதுக்காக அவார்டு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மை ஜேர்னி த்ரூ டைம், எ ஸ்பிரிச்சுவல் மெமரி ஆஃப் லைஃப் ஆஃப்டர் டெத்து, அப்புறம் டெத் ஆஃப்டர், அதாவது ரீபர்த் ரிலேட்டட் புக்ஸு கூட இவங்க எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீ ராமர் அண்டு சீதா மாதாவோட பரம பக்தை கூட இவங்க தீனா மரியம் அவர்கள். சீதா தேவியோட மார்க்க தரிசின்னு கூட சொல்லப்படுது. ஸ்ரீராமர் சீதா வாழ்ந்த பல்லாயிரம் ஆண்டுகளுக்கே முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புத்தகத்து மூலம் இவங்க அந்த லைஃப் டைம்க்கே நம்மளை கூட்டி சென்றிருக்காங்க தீனா மரியம் அவர்கள். நம்ம எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு லக்கி பர்சன்னு சொல்லலாம். ஏன்னா சனாதன தர்மத்துல நமக்கு தெரியும் நாராயணி பற்றி நமக்கு தெரிந்திருக்கிற அவங்க அவதரித்தது எதற்காக அப்படிங்கிற மெசேஜ் கூட மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க நம்மளுக்கு எல்லாமே அந்த விஷயங்கள் பத்தி கூட தெரியும். இந்த பூமியில ஏற்படுற யுக மாற்றம், ஈர்ப்பு சக்தி குறையும் போது அவதார புருஷர்கள் ஏன் வராங்க, ஏன் மக்கள் தன்னையே மறந்து சக்தியற்றவர்களாக நினைச்சிட்டு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாமே அந்த சக்தியிலிருந்து வந்த தெய்வங்கள் தான். ஆனா நம்ம அதை மறந்து சக்தியற்றவர்களா அந்த பூமி மேல ஏன் வாழ்ந்துட்டு இருக்கோம்? இதை பத்தி மீண்டும் ஒரு திருப்பு முனையா இருக்கும் தீனா மரியம் புத்தகம் இந்த சீதாயனம் மூலயமா. தீனா மரியம் வந்து தன்னோட வாழ்க்கையில ஏற்பட்ட ஆன்மீக அனுபவம் பற்றி இந்த புத்தகத்துல நிறைய சொல்லி விளக்கியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு தெரியும் மிதிலை நகரம்ல ஜனகர் அப்படின்றவங்க வந்து சீதாவோட தந்தை. அவங்களுக்கு வந்து ஜனகர் அப்படி ஆட்சி செய்த காலத்துல அவர்களுக்கு வந்து குழந்தை வரன் இல்லாதப்போ அவங்க வந்து அந்த பூமியை பிளந்து ஒரு குழந்தையாக எடுத்ததுதான் சீதா. அந்த பூமி தாய் அவர்களோட தெய்வ குழந்தையாக வந்தவங்க தான் சீதா மாதா அப்படின்றத எல்லாமே நம்ம அறிவோம். அந்த சீதா மாதாவோட இந்த தீனா மரியமுக்கு என்ன கனெக்ஷன்? அவங்க பீரியட்ல தீனா மரியம் மீனாட்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல அவங்களோட வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட அரசவையில இந்த மீனாட்சின்ற பணிப்பெண்ணாக வேலையாட்களாக தீனா மரியமோட போன பிறவி இருந்திருக்கு. இந்த தீனா மரியம் பிராமண குடும்பம் சார்ந்தவங்க. அடுத்தது சக்தி யுகம், திரேதா யுகம் வரும்போது அந்த உள்ளுணர்வு படி மக்கள் எப்படி வாழ்றாங்க, சக்தி யுகத்துல உள்ளுணர்வு படி வாழ்றாங்க. அதாவது திரேதா யுகத்துல எப்படி நிகழ்ந்ததுன்னா அக உலகத்தை மீறி புற உலகத்தை பயணித்த காலகட்டம் தான் அந்த திரேதா யுகம். அடுத்தது சக்தி யுகம், அடுத்தது கலியுகம். கலியுகத்தோட முடிவுல மீண்டும் கலியுகம் ஸ்டார்டிங்கு. அந்த யுகம் முடிஞ்ச பின்னாடி இன்னைக்கு காலகட்டங்கள்ல மீண்டும் நம்ம துவாபர யுகம் அப்படின்ற நிலையில நம்ம இருக்கிறோம். நிறைய அதாவது யோகிகள் ஆகட்டும் தங்கள் சக்தி எல்லாமே இருந்திருக்கு. எந்த மாதிரி யோகினிகள் அப்படின்னா பூமி மேல பெண் சக்தியான அனுஷியாவாகட்டும், அகத்தியாவாகட்டும், அருந்ததியாகட்டும், கியாதி, சீதா தேவி, இவங்க எல்லாமே சக்தியின் யுகம் வாழ்ந்தவர்கள். சக்தி அந்த யுகத்துல வாழ்ந்திருந்தாலும் பெண் சக்திகளோட நிலையை வந்து இன்னைக்கு எத்தனை விஷயங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாம போயிட்டு இருந்திருக்கு. இவங்களை போல பெண் சக்திகள் பெண் ரிஷிகளை எங்கேயுமே வந்து இம்பார்ட்டண்டா குறிப்பிடல. நம்ம புத்தகங்கள்லயோ எதுலையுமே வெளியிடப்படாத உண்மைகள் எல்லாமே இருக்கு.
அகத்தியரோட மனைவி லோகமுத்ரா அவங்க கூட எவ்வளோ வேலை இந்த பூமி மேல செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்கள பத்தி குறிப்பிடல. அகத்தியரை குறிப்பிட்ட அளவுக்கு அவர்களோட மனைவி லோகமுத்ராவை பத்திய தகவல்கள் வெளியிடப்படவில்லை. ஆனா அவங்க கூட இந்த பூமிக்கு வந்தப்ப எவ்வளோ வேலை செஞ்சிருக்காங்க. இந்த தீனா மெரியம் பத்தி சில விஷயம் என்னன்னா, தீனா மெரியம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னா அமெரிக்கால இருக்காங்க. அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ லிவிங் ஆத்தர் தான் அவங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கால நியூயார்க் அப்படின்ற பகுதியில வாழ்ந்துருக்காங்க. இவங்களோட அனுபவம் மூலியமா தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. சேனலிங் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேனலிங் மெசேஜ் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். 2015 இவங்க ரிஷிகேஷ் வந்திருக்காங்க. டூரிஸ்ட் ட்ரிப்பு வந்திருக்காங்க தீனா மெரியம் அவர்கள். இவங்க ரொம்ப விரும்பியிருக்காங்க, அயோத்தியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் 2015 ஒன்லி அந்த அயோத்தி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் கைடு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மிலிட்டரி, ஆர்மி இவங்க மூலிமா பாதுகாப்பு வளையங்களாக அயோத்தி ஃபுல்லாக இருந்தது. கோயில்கள்லாம் இடிக்கப்பட்ட காலகட்டங்களா இருந்தனால அவங்களால அயோத்தியை போய் பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனா அவங்களுக்கு ஆழ் மனதுல என்னன்னா அந்த பிளேஸ் எல்லாம் நான் பார்க்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசை, அயோத்தியை பார்க்கணும் அப்படின்னு. ஆனா அங்க பர்மிட் பண்ணப்படாதனால அவங்க ரொம்ப மன வருத்தத்தோட சரையு நதி அப்படிங்கிறதுல அந்த நதியில போட்ல ஏறி அவங்க பயணிச்சுட்டு அவங்களால சரி அங்கே பயணிக்கும் போதே அவங்களால ஸ்ரீராம் அண்ட் சீதா தேவியோட அவங்கள போய் தன்னால் வணங்க முடியல, அயோத்தியை பார்க்க முடியலையேங்கிற வருத்தத்தோட அவங்க அங்கே போயிட்டு தியான நிலையிலேயே அந்த போட்டில் சரையு நதியில் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்ரீராம் அண்ட் சீதா தேவி அவர்கள் விஷன்ஸாக கனெக்ட் ஆகியிருக்காங்க அவங்களோட தியானத்தின் மூலிமா. அதுக்கப்புறம் அவங்க ரிட்டர்ன் ஆயிட்டாங்க அவங்க ஊருக்கு. அதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு அந்த அம்மா தீனா மெரியம் அவர்கள் ஹிமாலயாவுக்கு வந்திருக்காங்க, ஜம்மு அப்படின்ற பகுதிக்கு. அங்கே ஜம்முன்ற பகுதிக்கு டூரிசம் ட்ரிப்பாக தான் மீண்டும் நியூயார்க்லேருந்து வந்திருக்காங்க. வரும்போது அங்கே அவங்க ரகுநாத் அப்படிங்கிற டெம்பிள் ஜம்முவில் இருக்குது. அந்த ரகுநாத் டெம்பிளுக்கு வந்திருக்காங்க. வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமன் அண்ட் சீதா மாதாவோட பிக்சர்ஸை அவங்க ஸ்டாச்சு சிலை வடிவில் அவங்க பார்க்கக்கூடிய சூழல் கூட அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அந்த ரகுநாத் டெம்பிளில். அப்போ அவங்க அதை பார்த்த உடனே தியான நிலைக்கு போயிட்டாங்க. பல மணி நேரம் அவங்க அப்படியே மெடிடேஷன் பல மணி நேரம் அவங்களுக்கு போயிருக்கு. அப்போ தனக்கு ஒரு அனுபவம் வந்தது. ஆஸ்ட்ரல் டிராவல்னு சொல்லக்கூடிய அந்த சூட்சும பயணத்தின் மூலியமாக அவங்க அதே மாதிரி அந்த பிளேஸுக்கு ரகுநாத் டெம்பிளுக்கு விசிட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் 7 மாதம் பார்த்தீங்கன்னா அந்த 7 மாத காலகட்டங்கள் ஸ்ரீராமன் அந்த சீதா மாதாவோட நினைவலைகள்லேயே அவங்க பயணிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஊருக்கு சென்ற பின்னாடி கூட மிதிலையில் சீதாவோட தீனா மெரியம் இருந்து மீனாட்சின்ற கேரக்டரில் அவங்க பணிப்பெண்ணா இவங்க இருந்ததெல்லாமே நினைவுக்கு வருது. திடீர்னு அவங்களுக்கு அந்த காவி உடைகளை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு இங்கெல்லாம் நான் இருந்திருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு அனுபவம் அங்கே ஒரு ரிலேட்டட் அந்த டச் தெரிஞ்சிருக்கு. சீதா மாதா ஸ்ரீராமனோட அந்த எனர்ஜியோட அவங்க கனெக்ட் ஆகும்போது நான் இங்கே இருந்திருக்கேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த புத்தகம் கூட இவங்க பார்ட் 2 புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்த பிறவியில் சீதா மாதா இல்லாத தருணம், அவங்க பாடி இல்லாத தருணத்தில் இவங்க அனிஷியாவாக வந்திருக்காங்க. பார்ட் 2 புத்தகத்தில் அந்த பற்றி அனுபவங்கள் கூட எழுதப்பட்டிருக்காங்க. மீனாட்சிக்கு பார்த்தீங்கன்னா சீதா மாதா வாழும்போது மீனாட்சியா சர்வன்ட் பெண்ணா இருந்திருக்காங்க இந்த தீனா மெரியம் அவர்கள். அந்த மீனாட்சியோட தந்தை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷ்யந்தா அப்படின்னு சொல்றவங்க. இவங்களோட குடும்பம் தலைமுறை எப்படின்னா பாதிப்புக்கு உள்ளாகினவங்க, சாபம் பெற்ற குடும்பமா இருந்திருக்காங்க இந்த மீனாட்சி.
மீனாட்சி வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சியோட அப்பா வந்து ஜனகருக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது தர்மமான ஒரு பணியாளா இருந்திருக்காங்க. மீனாட்சியோட அப்பா தன்னோட பெண்ணையும் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே இப்ப இந்த பெண்ணாக சீதா வந்து எப்போ சீதாவை பூமியில இருந்து எடுத்தாங்களோ ஜனகர் வந்து அதுக்கப்புறம் வந்து தன்னோட ஆட்சியெல்லாம் மறந்து அந்த பெண் குழந்தையவே வந்து பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா பெண் குழந்தை மேல அவருக்கு அவ்வளோ பிரியம். அப்போ வந்து ஜனகர் கூட ஒரு தியானி, ரொம்ப கருணை கொண்டவர், அற்புதமான யோகி. அதாவது அகத்தை மட்டும்தான் பார்த்து ஒருத்தருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு. அந்த புறத்தை பார்த்து இவங்க எவ்வளவு வசதி படைத்தவர்கள், இவங்க அழகுல சிறந்தவங்கன்ற ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாராம் ஜனகர். அந்த மாதிரியான ஒரு ஆட்சி காலம்லாம் இருந்திருக்குது பாருங்க அந்த யுகத்துல. அப்ப ஜனகரோட மனைவி வந்து சுனைனா, அவங்களுக்கு குழந்தை இவங்க இல்லாதப்பதான் பூமிக்கு வந்து ரொம்ப பூமியோட நிலை மோசமா தள்ளப்பட்டிருந்தது. பூமி சமநிலை அடையணும்னா அந்த மகாலட்சுமியவே இவங்க வேண்டி ஒரு பெண் குழந்தையா நீங்களே அவதரிக்கணும்னு நினைக்கும் போதுதான் அவங்களோட ராஜ்யத்தின் போது அவங்க அந்த ஏர் உழுவும் நிலத்திற்கு போகும்போது, அந்த ஏர் உழுதுட்டு இருக்கும் போது நிலம் 2ஆ பிளப்பட்டு அங்கிருந்து ஒரு பெண் குழந்தைய எடுத்து வரும்போதுதான் அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களே வேண்டி விரும்பி எங்களுக்கு பெண் குழந்தை தான் வேணும், பெண் அப்படின்றது அதாவது ராஜ்யத்தை மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ராஜ்யத்தை ஆளணும்னு ஆண் வேணும்னு நினைச்சா கூட ஆண் குழந்தை வேணும்னு நினைச்சாலும் பெண் குழந்தை தான் ஜனகருக்கு பிடிச்சிருந்தது. பெண்ணினாலதான் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி ஜனகர் கருதினால அவரு ரொம்ப வந்து ப்ரே பண்ணனாலதான் சீதா மாதா வந்து அவங்களுக்கு கிடைக்கிறாங்க. ஸோ சீதா மாதா குழந்தையா அந்த சக்தியின் வடிவமாக, பூமி தாயின் வடிவமாக இவங்களுக்கு பெண் குழந்தையா அவதரிக்கிறாங்க. பூமி பிளந்து வந்து அந்த ஏற்கலப்பையே பிளந்து வந்து குழந்தையா கிடைச்சது. அந்த குழந்தை தான், அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா சீதா சின்ன வயசுல இருந்தே அவங்க எப்படி அவங்களோட வளர்ப்புலாம் இருக்கு அப்படின்னா, சின்ன வயதுல இருந்தே அவங்க அந்த 1 year குழந்தை பருவத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அனிமல்ஸோட பேர்ட்ஸோட அன்பா இருக்காங்க. அப்போ ஒரு பெண் சக்தியாலதான் இதெல்லாமே, அந்த அன்பு கருணை அப்படின்றது பெண் சக்தியாலதான் முடியும் அப்படின்றத இங்க தீனாமரியம் அவர்கள் வந்து பதிவிட்டிருக்காங்க. மேலும் மேலும் இன்னும் பல தகவல்கள் வந்து தீனாமரியம் இந்த சீதாயனம் புத்தகத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்னன்னா அந்த ரகுநாத் டெம்பிளுக்கு போய் ஜஸ்ட் தரிசிக்கும் போது கீழே தான் தலைய தாழ்த்தி சிரம் தாழ்த்தி வணங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்ரீராமர் அண்ட் சீதா மாதாவோட எனர்ஜி கனெக்ட் ஆகி அது மூலியமா இவங்க கண்ணை மூடிட்டு அந்த தியான அனுபவத்துல எழுதப்பெற்ற புத்தகம் தான் இந்த சீதாயனம் அப்படின்ற புத்தகம். ஸோ மாஸ்டர்ஸ், இன்னும் மேலும் மேலும் தகவல்கள் கூட இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து பூமி மேல இன்றைய லெவல், இன்னைய காலகட்டத்துல ஸ்ரீராமர் அண்ட் சீதாவோட எனர்ஜி பூமி மேல பரிணமிச்சிட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு காலகட்டத்துல இந்த புக்கு கூட, இந்த ஸ்டோரி எனக்கு சொல்லணுன்ற அவா ஏற்பட்ட காரணத்தினால இதை நான் உங்களுக்காக பதிவிட்டேன் மாஸ்டர்ஸ். இந்த புக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் தீனாமரியம் அவர்கள் வந்து எப்படி வந்து அவங்க தியான அனுபவத்தின் மூலமா சீதாவுக்கு எப்படி ஒரு பணிப்பெண்ணா இருந்தாங்க, திருமணமே அவங்க பண்ணிக்காம அவங்களுக்கு பணிப்பெண்ணா இருந்த அந்த ஞாபக சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிஞ்ச விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த புத்தகத்தின் மூலியமா எழுதியிருக்காங்க தீனாமரியம் அவர்கள். பார்ட் 1 பார்ட் 2 இதை பதிவிட்டிருக்காங்க. மேலும் மேலும் அடுத்த கான்செப்ட் வந்து நம்ம டைம் இருக்கும்போது இதை பத்தி ஷேர் பண்ணலாம். இன்னைக்கு அதற்குரிய நாள் அப்படின்றத நான் உணர்ந்தனால எனக்கு இது கனெக்ட் ஆனிச்சு. ஸோ இந்த தகவல்களை நான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால நான் இதை பதிவிட்டேன் மாஸ்டர்ஸ். நம்ம மனிதனின் நிரந்தர தேடல் புத்தகத்துல இருந்து நாளையில இருந்து அந்த ஞானத்தை பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். இவங்க பாத்தீங்கன்னா ஒரு கிரியா யோகி. இன்னைக்கு அதாவது இதுல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். இம்பார்ட்டனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யுக மாற்றம் பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பூமி வந்து ஒரு சர்க்கிள், நீளவட்ட வடிவில் எடுத்துக்கோங்க. பூமி அதுல ஒரு பிளேஸ்ல இருக்கு.
இதுல வந்து ஒரு நம்மளுக்குன்னு ஒரு சூரியன் இருக்கும். அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் சன்னு ஒன்று இருக்கும் மாஸ்டர்ஸ். இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு சென்ட்ரல் சன், நிறைய சன் இருக்கும். அதுல சென்ட்ரல் சன்னு ஒன்று இருக்கு, எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம கட்டை விரல் எடுத்துக்கலாம். இது வந்து பூமியோட அதை மைய அச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம் மாஸ்டர்ஸ். இப்படிதான் இன்னைக்கு வந்து ஒரு யுக மாற்றம் போது என்ன நிகழுதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன், எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்போ நம்ம சென்ட்ரல் பார்ட் அப்படிங்கிறது நம்மளோட கட்டை விரலை எடுத்துக்கோங்க. இது பூமியோட மைய அச்சு, அந்த தட்டு பகுதி. இப்போ நம்மளோட ஆள்காட்டி விரல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யுகம், அதாவது துவாபர யுகம். அடுத்த விரல் திரேதா யுகம், அடுத்தது சக்தி யுகம், அடுத்தது கலியுகம். அந்த கலியுகத்துல மீண்டும் என்ன ஆகுதுன்னா முடிவுல இன்னொரு கலியுகம், அதனோட யுக முடிவுல மீண்டும் என்ன ஆகுதுன்னா துவாபர யுகம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த துவாபர யுகம் ஸ்டார்ட் ஆகும்போது மீண்டும் இன்னைக்கு அந்த 5th டைமென்ஷன், அந்த 3 டைமென்ஷன்ல இருந்து பூமி 5th டைமென்ஷன் நோக்கி போகுது. அந்த எனர்ஜி அப்படிங்கும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் யுகத்துல துவாபர யுகத்துல தன்னிலை தான் கடவுள், அதாவது அகத்திலேயே வாழுவாங்களாம். ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்க, சிந்தனை செய்யறாங்கன்றது மற்றொருவருக்கு தெரியுமா, பேசிக்க கூட தேவையில்ல. அன்னைக்கு மக்கள் மனம் அவ்வளவு தூய்மையா இருந்தது. அப்போ வாழ்ந்தவங்க தான் ராமர் சீதா அவர்கள் துவாபர யுகத்துல. அடுத்த யுகத்துல பாத்தீங்கன்னா அந்த மைய அச்சுல இருந்து, இப்ப நம்ம ஆள்காட்டி விரல்ல இருந்து அடுத்த சென்டர் விரல் எடுத்துக்கோங்க. நம்ம பெருவிரல்ல இருந்து கட்டை விரல்ல இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகுது இல்லையா, பூமியோட அந்த காந்த விசையானது, ஈர்ப்பு விதியானது இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ட் ஆகும்போது மக்களுக்கு மறதி ஏற்படுது. நம்ம தான் அந்த கடவுளர்கள் அப்படிங்கிற நிலையை மறந்து அகத்தை மறந்து புறத்திலே வாழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சக்தி யுகம். அந்த யுகத்திலயும் இன்னும் கொஞ்சம் ஆற்றல் என்னது, ஈர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்குது. டிஸ்டன்ட் அதிகமாக ஆக இன்னும் வந்து அந்த யுகத்துல மக்களோட மனம் வந்து அந்த காந்த சக்தியோட ஈர்ப்பு விதி குறையறனால அகம் இல்லாம புறத்தே வாழ்றாங்க. அதே ரொம்ப கலியுகம் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலா அந்த ஈர்ப்பு விதி பெர்சன்டேஜ் லெவல் ஆகட்டும், காந்த சக்தியோட ஆற்றல் தன்மையாகட்டும் மையாச்சுல இருந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருது. அப்போ டிஸ்டன்ட் அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா கலியுகத்துல எவ்வளவு விஷயங்கள் நடந்ததுன்றத நம்மளும் பார்த்துட்டு இருந்திருக்கோம் நம்ம பிறவில இருந்து. மீண்டும் இந்த அந்தி சந்தாரி பொழுதுன்னு சொல்றாங்க. இப்போ மீண்டும் என்ன பண்ணுது, பூமியோட தன்மை வந்து மீண்டும் துவாபர யுகத்துக்கு என்ட்ரி ஆக போகுது மாஸ்டர்ஸ். இப்போ நம்ம 3 டைமென்ஷன்ல இருந்து 5th டைமென்ஷன் நோக்கி நம்ம போறோம். அப்ப பூமியோட எனர்ஜி லெவல் டோட்டலி சேஞ்சஸ். அன்றைய லெவல்ல காடு மலைகள் இதெல்லாம் நோக்கி போன பயணம் செஞ்சுதான் தியானம் செஞ்சாங்க. அங்க நோக்கி போய் ஹிமாலயா போய் எங்கேயாவது தனிமையா அமைதியை நோக்கி போன மக்களுக்கு அங்க போனாதான் எனர்ஜி கிடைச்சது. ஏன்னா அன்னைக்கு ஈர்ப்பு விதி, இந்த ஆற்றல் கம்மியா இருந்தது. மைய விசையில இருந்து ஈர்ப்பு விதி எல்லாமே காந்த சக்தியோட ஆற்றல் கம்மியா இருந்தது. இன்னைக்கு நாம துவாபர யுகம் வந்துட்டு இருக்கோம், ஸ்டெப் எடுத்து வைக்க போறோம். அந்த அந்தி சந்தாரி பொழுதுல டிஸ்டன்ஸ்ல இருக்கும் போதே இவ்வளவு எனர்ஜி, 5th டைமென்ஷன் நோக்கி நாம போகும்போது பூமி மேல ஏன் இவ்வளவு ஆற்றல்? இன்னைக்கு ஏன் நீங்க உங்க வீட்டுல இருந்து இந்த சத்தியத்தை கேக்குறீங்க? நம்ம வந்து யாருமே முகம் ஒன்றோடு ஒன்று தெரியாம சத்தியம் மட்டும் புரியுது. அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த டெலகிராம் சேனல் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வீட்டிலேயே கண்ண மூடி உட்காடுறோம், தியான பயிற்சி செய்யறோம், மூச்சு பயிற்சி செய்யறோம், அபரிவிதமான ஆற்றலை நம்ம உணர்றோம். அப்போ இன்னைக்கு பூமியோட எனர்ஜி பேட்டர்ன் அலைன்மெண்ட் மாறி இருக்கு அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கணும் மாஸ்டர்ஸ். அதுதான் இன்னைக்கு பூமியோட. ஸோ நம்ம எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நம்ம உண்மைத்தன்மையை உணர்ற அகத்துக்குள்ள நம்ம வாழ ஆரம்பிக்கணும். புறத்தை நோக்கி போயிட்டு இருந்தோமா மாயையில மாட்டும் போது நம்ம பிறப்பு இறப்புன்ற இந்த சக்கரத்துல மாட்டிக்கிட்டு நம்மளோட சொந்த வீட்டுக்கு போய் அடைய முடியாத நிலை, வீடு பேர் அடைய முடியாத நிலையில தான் நம்ம சிக்குண்டு கிடப்போம். ஸோ நம்ம இந்த ஆற்றலை நம்ம பயன்படுத்திக்கணும் மாஸ்டர்ஸ். நம்ம வீட்லயே எவ்வளோ நேரம் நம்மளுக்கு கிடைக்குதோ சாதகம், பயிற்சி தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்மளோட வாழ்க்கையில மாற்றம், நம்மளோட உண்மைத்தன்மை, நம்ம அகத்துக்குள்ள வாழ ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஐடென்டிஃபிகேஷனை நம்ம தெரிஞ்சுக்குவோம். நாம யார், எதுக்காக இந்த பூமி மேல பிறப்பெடுத்திருக்கோம், நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பௌதீக வாழ்க்கையாகட்டும்
ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைய நம்ம பௌதீக வாழ்க்கையை பத்தி நம்ம எதுவுமே வரி பண்ணிக்கவே தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா நம்ம வளர்ச்சியை நோக்கி நம்ம போயிட்டு இருப்போம். அந்த ஹாப்பினஸையும் நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இந்த யுகத்துல இன்னையில இருந்து நடந்துட்டு இருக்க விஷயம். நம்மளுக்கு தெரியும், இன்னைக்கு ஸ்ரீராமர் கோவில்ல பாத்தீங்கன்னா மகா கும்பாபிஷேக விழா நடக்குது. இதெல்லாம் எதுக்காக நடக்குது? இந்த சேஞ்சஸ் எல்லாம் உங்களுக்கு தியானம் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே பூமி மேல நல்ல வைப்ரேஷன் ஆற்றல் பேரொளி ஆயிட்டு இருக்குன்றத நம்ம உணருவோம் மாஸ்டர்ஸ். உணர நம்ம வாழ்க்கையும் இதே மாதிரி ஒளி பிரகாசமாகும். எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம தியான சாதகம் செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை மிளிரும். நம்ம சீக்கிரம் வீடு பேர அடைய முடியும். நம்ம பூமிக்கு வந்த பர்பஸே அதுதான். எத்தனை வருஷம் இங்க நம்ம மாட்டிட்டு நம்மெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்தோம். கடவுள் நிலையில இருந்து ஒரு ஸ்பெக் ஆஃப் கான்சியஸா வந்திருக்கோம். மீண்டும் போய் அந்த கடவுள்கிட்ட நம்ம ஒட்டவே இல்லை. ஏன் அப்படின்னா இங்க இருக்க மாயை நம்மள விட மாட்டேங்குது. மாயால மாட்டி பிறப்பு இறப்பு சுழற்சியிலே இருக்கும். பாபாஜி அவர்கள் சொன்னது போல மீண்டும் நம்மளோட சொந்த வீட்டுக்கு போகணும் இல்லைங்களா? அதுக்கு நம்ம அதிகமாக தியான பயிற்சி செய்ய அந்த ஞானம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்மளோட வீடு பேர் ஏதோ அங்க போய் நம்ம சென்றடைய முடியும் மாஸ்டர்ஸ். ஸோ இந்த கான்செப்டை இதோட நான் முடிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி முடிச்சுக்கிறேன் என்னது உரையை. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். வேதா மேடம். மேம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். அருமையான மெசேஜ் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் இந்த நல்ல நாள்ல இந்த அயோத்தியில ராமர் கோயில் கும்பாபிஷேகம் பண்ற இந்த நல்ல நாள்ல நீங்க அது பத்தின சப்ஜெக்டே எடுத்து நீங்க பேசினது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது ஆக்சுவலா. அப்புறம் அந்த சீதா தேவி பத்தி சொன்னது, அந்த டிராவல் பண்ணி சொன்னது, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். இந்த வார்த்தையே நான் இப்பதான் கேள்விப்பட்டேன், சீதாயனம். எல்லாருக்கும் ராமாயணம் தெரியும், சீதாயனம் பத்தி இவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க மேம். நீங்க சொன்ன மெசேஜ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். தேங்க்யூ மேம். இது மேம் நேத்து திடீர்னு எனக்கு சரி இது ஒரு நாளைக்கு நம்ம சொல்லாமே எழுதிட்டு இருந்தேன் மேம். அதாவது நம்ம ஒரு காரியம் செய்யறோம்னா அந்த காரணம் புரியாம செஞ்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா பௌதீகத்துல. அந்த மாதிரிதான் யதார்த்தமா எழுதிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் சொல்லுவேன் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் எனக்கு தோணல மேம். சட்டுன்னு அதை எழுதி வச்ச 2 பேப்பர் கையில கிடைச்சது. மேம் இது அதே டைம்ல நீங்க எடுத்தீங்கல்ல, டக்குன்னு உங்களுக்கு கிடைச்சது. இன்னைக்கு எடுத்ததெல்லாம் ரொம்ப அது என்ன சொல்றதுன்னே தெரியல. அது ஒரு பிரபஞ்ச சக்தி தான் நினைக்கிறேன் நான். இந்த வார்த்தையை நீங்க இத பத்தி இப்ப நீங்க எடுக்கணும்னு ஒரு இதுல, ஏன்னா டைட்டிலே நம்ம போட்டுட்டோம் புக்கு பத்தின்னு சொல்லி எடுக்க போறோம்ட்டு. டக்குன்னு நீங்க எடுத்தது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. கண்டிப்பா அது ஒரு சக்தி தான். எஸ் மேம். என்ன எனர்ஜியை நம்ம எவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ணாலும், எக்ஸாம்ஸ்ல நம்ம எவ்வளவுதான் படிச்சுட்டு போனாலும் அங்க என்ன அவுட்புட் வருதோ அதை எழுதிட்டு வந்திருப்போம். ஆனா பிளான் பண்ணிருப்போம், நான் இது வரும் அது வரும் இதை படிச்சுட்டு போயிருப்போம். ஆனா அந்த டைமுக்கு அங்க என்னவோ அதுதானே. இப்ப நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதானே, எல்லாமே உந்தி சென்றுட்டு இருக்கிறோம். அது இது அதுன்னு பிளான் பண்றோம். ஆனா நம்மளுக்கு அங்க என்ன நிகழுதோ அதுதான் நிகழும். அதை அக்செப்ட் பண்ணிட்டு வருவோம். ஆனா இந்த எனர்ஜிக்கு எனக்கு இது கனெக்ட் ஆனது எனக்குமே ஓ இதுக்காக தான் நம்ம நேத்து எழுதிருப்போமோ, நம்மளுக்கு அந்த மோட்டிவேஷன் வந்திருக்குமோன்ற எண்ணங்கள் கூட தோணுது. ஆனா இவ்வளவு நாள் இந்த மாதிரி தோணுனது இல்ல. நேத்து எழுதணும், இன்னைக்கு யதார்த்தமா இந்த சப்ஜெக்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணா இன்னைக்கு நல்லா இருக்குமே இந்த தருணத்துல அந்த எனர்ஜிலன்னு தோணுச்சு மேம். இந்த கிளாஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணதே ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க ஒரு கேப் விட்டு நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சூப்பரான ஸ்டார்ட்டா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன் மேம், ஒரு நிமிஷம். குழுவில் இணைந்து பயணிக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.